அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம கொடைக்கானல் கேம்பஸில் இருக்கோம். இது எங்கள் மாமாவோட இடம் தான். அங்கே தான் இருக்கோம். இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நான் பீஃப் செய்ய போகிறேன். பீஃப் வறுவலும் பீஃப் கட்லெட்டும் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள் எல்லாரும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எல்லாம் சேகரித்து வச்சுருக்கோம். ஏன்னா மாமி இன்றைக்கி வரல, அவங்களுக்கு பீஃப் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஆரம்பிக்கலாம். நம்ம கறியை அவிச்சு வச்சுட்டோம். இங்கே கறி வந்து அவியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் அவிச்சிட்டு தான் வறுக்க போகிறோம். பீஃப் கட்லெட்டுக்கும் சரி, பீஃப் வறுவலுக்கு ரெண்டுக்குமே அவிச்சு வச்சுட்டேன். இல்லை பாதி பாதி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வறுவல் செய்ய போகிறோம். பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ரெண்டுமே சரியளவு ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அது எண்ணெயில் போட்டு எடுத்து வைக்க போகிறேன். இந்த நாயோட பேர் வந்து ஆல்ஃபா. நான் கறி அவிச்சதுலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது செஞ்சுட்டு தருவோம். வாடா, அதனால என்ன இருக்கு, வா. ஃபைமு என் குழந்தை பையன் இங்கே வந்து பிறந்த நாள். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்பெஷலாக செய்கிறோம். ஹாப்பி பர்த்டே ஃபைமே. நில்லே, உனக்கு செஞ்சு தரேன், வெயிட் பண்ணு. உனக்கு தரேன். எஹியாவுக்கு இல்லையா? எஹியாவுக்கும் தான், அண்ணனுக்கு உனக்கு எல்லாருக்குமே தான். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போடுறோம். இங்கே இன்னொரு மாமாவோட இடம் தான் இது, இந்த கார்டன். கண்டெய்னருக்கு 3 ஏ ஃப்ரேம் இருக்குது, ஒரு பெரிய ஏ ஃப்ரேம் இருக்குது, அப்புறம் வந்து 4 ஹட் இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லா தங்கிக்கலாம். எல்லா வசதியுமே இருக்குது. சாப்பாடு நல்லா எல்லாமே க்ளீனாக இருக்குது. எல்லா வசதியுமே செஞ்சு தருவாங்க. நல்லா அழகான இடம். நீங்கள் வந்து நல்லா தங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எல்லா வசதியுமே இருக்குது. அங்கே எல்லாமே சமைச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃபயர் கேம்பிங்கு, பார்பிக்யூ எல்லாமே செஞ்சு தருவாங்க. அங்கே கூட்டு வர்றதுலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக அங்கே போய் கம்ப்ளீட்டாக அங்கே சேஃபாக இறக்கி விடையும் எல்லாமே அவங்களே செஞ்சுக்குவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. கண்ட்ரி கிச்சன் சேனல் சொன்னீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தருவாங்க. சுற்றி பாருங்கள், 4 மலை சுற்றி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப குளுமையாகவும் இருக்குது. வெங்காயம் வதங்கட்டும். நான் கறியை போய் கட்லெட்டுக்கு வந்து அரைச்சிட்டு வர போகிறேன். இந்த ஃபைமே இதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடுறேன். பெரியம்மா என்ன பேத்துறேன்னு சொல்லி வச்சு சரிங்க. இதில் உப்பு போட்டாங்கலாம் போடலையா? அந்த இல்லை போட்டுக்காங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போடுறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். நாங்கள் 1 கிலோவுக்கு மேலேயே 1.25 கிட்ட எடுத்துருக்கோம். அதனால 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் போடுறோம். பெரிய ஸ்பூன். ஆல்ஃபா அந்த சாப்பிடு. போங்க, செஞ்சு முடிச்சுட்டு தரேன். போய் குட் பாயாக உட்காருங்க. இதில் கொஞ்சம் சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரொம்ப வேணாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். கொஞ்சோண்டு கரம் மசாலா. எல்லாமே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெளியெல்லாம் மசாலா வாங்கி எப்போயுமே செய்ய மாட்டோம். நாங்கள் வீட்டு மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி 1.5 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், லைட்டாக சீரகத்தூள், மல்லித்தலை எல்லாம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் போடுறோம். இஞ்சி பொடி பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் மல்லித்தலை நறுக்கி வச்சுருக்கிறது போட்டிருக்கேன். பச்சை மிளகா, பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன், வெங்காயம் அரைச்சி வச்சது போட்டுரும். அது நிறைய வெங்காயம் அரைச்சிட்டாங்க, கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா மசாலா எல்லாம் ஒன்று செய்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இஞ்சி பொடி பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இன்றைக்கி மசாலா போட போகிறோம். மிளகா பொடி 3 ஸ்பூன், ஏன்னா கறி நிறையா இருக்குல்ல. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், தக்காளி 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி போடுறேன். வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கவும் இப்போ கறி அவிச்சு வச்சுருக்கோம், அந்த கறியை போட போகிறேன்.
இது கொஞ்ச நேரம் நல்லா மசாலாவோட சேர்ந்து வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். இதில் லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்ல கறியில் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப வேணால் அரை லெமன் போட்டால் போதும். வெங்காயம் அரைச்சும் போட்டிருக்கோம், கொஞ்சம் நறுக்கியும் போடுறோம். கறி அவிச்சு தண்ணி இருந்துச்சு, அதையும் ஊற்றிருக்கோம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, நான் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட்டேன், அதனால் அந்த தண்ணி ஊற்றிடுவேன். இப்போ இதில் கொஞ்சம் சீரகத்தூள், மிளகுத்தூள் போட போகிறேன். இப்போ சீரகத்தூள் போட போகிறேன். சீரகத்தூள் வந்து பெரிய டீஸ்பூனாக இருக்கனால 2 ஸ்பூன். நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். சீரகமும் மிளகும் போட்டு மிக்சியில் இப்படி நரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் லாஸ்ட்டில் போடுவேன். அதனால் மிளகுத்தூள் வந்து கம்மியாக தான் போடுறேன். இல்லை 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக போடுறேன். ஏன்னா அந்த காரமும் வரும், காஞ்ச மிளகாவும் போடுறோம். எல்லாம் போடையில உங்களுக்கு நல்ல காரசாரமாக அந்த குளிருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட்லெட் இந்த அடுப்பில் செய்ய போகிறேன். அதுக்கு சட்டி பற்ற வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்ற போகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்படி ரவுண்ட் ஷேப்பாக தட்டி வடை மாதிரி சுற்றிக்கணும். இது எவ்வளோ சேட்டை பண்ணுது, திரும்ப மாட்டேதே. ஏய் ஒன்று இதை நான் கிண்டியே இல்லை, இதை கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா வத்திருச்சு. சீரகம் மிளகு மிக்சியில் இதுவாக அரைச்சி வச்சுருந்தேன் நரன்ட்டு. அது வந்து 2 ஸ்பூன் போடப்பேன். அதை போட்டு நல்லா கிளறி வச்சுருந்தேன். திருப்பி காஞ்ச மிளகாய் போட்டு விட்றேன். அது சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி கொஞ்சம் கார தூக்கலை வேணால் போட்டுக்கோங்க, கம்மியாக இருக்கவங்க குறைச்சிக்கோங்க. கிளறி விட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலே வேணாம், இது கூடுதலாக தான் வெந்துருச்சு கறி. சப்பாத்தி சுக்காவாக தான் போடுறோம், எண்ணெயெல்லாம் ஊற்றாமல். சரி வாலி ஜில்லூடி ஃபஹீமே இங்கே பா, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் பாரு, உனக்காக செஞ்சு கொடுத்துட்டேன் பாரு, வந்து சாப்பிடு. சப்பாத்தி எடுத்தவன் இல்லை, இந்த இதை வச்சுருக்கேன்ல. ஃபஹீமே சாப்பிடு. இரு நான் ஒரு ரூபாய் ஊட்டி விட்றேன்டா. இல்லை இறந்தேன். இனிமேல் சாப்பிடலாம். பிஸ்மில்லா. சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? இந்த இது சாப்பிட்டு பாரு, இது எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கா? எல்லாம் நல்லா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? மசாலாலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இது எப்படி இருக்கு? கட்லெட் நல்லா இருக்கா? நல்லா தான் கட்லெட் சூப்பராக இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா இருக்கு. கறி நல்லா வெந்துருச்சு. நல்லா பச நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. இதுவும் கட்லெட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் கறி எவ்வளோ நல்லா சாஃப்டாக கறி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு, நல்லா அமைஞ்சிருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொடைக்கானல் கேம்பஸோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருப்போம், அதில் பார்த்துக்கோங்க. இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, நாங்கள் வந்து ஒரே இடத்துல வீட்டிலேயே பண்ணுறோமேன்ட்டு நல்லா டூர் மாதிரி வந்து இந்த இயற்கை எழிற்காட்சி எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நீங்களும் வந்து பாருங்கள், எல்லாம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாம். ஃபைன் சொல்லு, ஒன்றுமே சொல்ல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் பர்த்டே விஷ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். நேரம் வந்து லைட்டாக போடுதுங்க. அப்புறம் எனக்கு ஏதாவது நான் கொடுக்க தெரியுமா? பாருங்க, நான் கொடுக்குறேன். பாபா